பார்வதி, என் வாழ்வும் முழுமையாக போற இந்த திருநாள்ல வளர்புறை நிலவும் வசந்த தென்றலும் வண்ண மலர்களின் வாசனையும் எங்கு வீணா போயிடுமோன்னு கவலைப்பட்டேன். நல்ல வேலை குழைச்சுக்கிட்டேன். பார்வதி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க தான் என்ன பிடிச்சிருக்கீங்க. காஃபி காஃபி. என்ன வாழ்ந்தே போயிட்டேன். காஃபி காஃபி. என்ன காபி? நெஸ் காஃபி. நான் கேட்டது கிஸ் காபி. என்ன யார் காலையாளர் இருந்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நமக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கலையேன்னு ஆம்பளை நினைப்பாங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலையேன்னு பொம்பளைய பொறாமப்படுவாங்க. அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. வேற எப்படியா? சுத்த கைவாளி பிள்ளையா இருக்குதே அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. ஒண்ணு, இந்த பொண்ணு என்ன புருஷனை முந்தானிலேயே வச்சு முடிஞ்சுட்டு இருக்காளே அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. முந்தானையில இல்ல முண்டங்களா, என்னுடைய ஆசை கணவரை அடிமடியிலேயே கட்டி வச்சிருக்கேன்னு பதிலுக்கு நீ படிச்சு அடிக்க வேண்டியதானே? சரிதான். எனக்கு துளி கூட வெக்கமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீ வெக்கத்தை காட்ட வேண்டிய இடம் வீட்டு ஹால், பெட்ரூம் இல்லை. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே இருக்க முடியும்? இந்த குதிரை மட்டும் எனக்கு பண்ணாம இருந்தா நம்முடைய சதாபிஷேகம் வரைக்கும், அதாவது 80 வயசு வரைக்கும் என்னுடைய காதல் ஜட்கா வண்டி கடகட கடன் ஓடிக்கிட்டே இருக்கும். அது இல்ல. என்ன, அடுத்த வருஷமே இது சண்டி குதிரை ஆயிடும். அப்புறம் உங்க ஜட்கா வண்டியோட சக்கரம் கழண்டுக்குமே. அடி பாவி, ஏன்டி அப்படி சொல்ற? ஓஹோ, குழந்தை குறுக்கணும்னு சொல்றியா? குறுக்கிற குழந்தைய நொய்க்கிற. எங்க அந்த குழந்தை? வேண்டாங்க, எனக்கு நீதான் வேணும். எனக்கு குழந்தைதான் வேணும். அப்ப நான் வேண்டாமா? வேண்டாம் சொல்வேனா? என்னுடைய அன்புல பாதி புருஷனுக்கு பாதி பிள்ளைக்கு. அடியே, உனக்கே இது தர்மமா? உன்னுடைய அன்பு மொத்தமா நான் புத்தகைக்கு எடுத்துலாச்சு. என்ன இப்படி மோசம் பண்ணலாமா? போற போது ஏதோ 10 மாசம் வயசுல வச்சிருந்தேங்கிறதுக்காக 1 மாசத்துக்கு 1% வீதம், 10 மாசத்துக்கு 10%, அதாவது உன்னுடைய அன்புல 10% குழந்தைக்கு கொடுத்துட்டு மீதி 90 எங்கிட்ட தள்ளி. அதுக்கு என்னையே தள்ளுறீங்க? கண்ணே கண்ணே, ஒன்னே ஒண்ணு. சூரிய உதித்ததுக்கு அப்புறம் சுத்தமா கொடுக்க மாட்டேன். சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் நீ கொடுக்கறதுன்னா நானே எடுத்துப்பேன். ஐயோ, குழந்தை அழுதுங்க, விடுங்க. குழந்தை புள்ளாக குழந்தை என்ன சந்தோஷமா இருக்காங்க. இப்படி 24 மணி நேரமும் இறுக்கமாவும் இருக்கிற தம்பதிகளுக்கு முக்கியமா கதவுல கவனம் இருக்கணும். இது என் சொந்த அனுபவம் இல்ல, நான் பிடிச்சது. இப்போ நிலைமை எப்படி? அங்க திரும்பலாமா? திரும்பலா தொடச்சுக்கடா. குழந்தை கூக்குரல் கேட்டுச்சு. பாருங்க உங்க மச்சனர குழந்தை கத்துறது கூட தெரியாம குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா என்ன மச்சனா தங்கச்சிட்ட குறும்ப? முட்டாள், மச்சன தங்கச்சிட்ட பண்ற குறும்ப இந்த அறிவு கேட்ட அண்ணங்கார கேக்குறது நாகரிகமாடா? எப்படி கேட்கலாம் ஏன் கேட்டான்? எக்ஸ்கியூஸ் மீ. மச்சனா, நீ சொல்றா, ஒரு மனைவிக்கு புருஷன் பெருசா இல்ல குழந்தை பெருசா? ரெண்டையுமே கையில கொடுத்து எது பெருசுன்னு கேட்டா சொல்லலாம். இது ஒரு சிக்கலான கேள்வி. சிக்கலை எடுக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு புருஷன் தான் பெருசுனா தாய்மை அடிபட்டு போகும். குழந்தைதான் பெருசு அப்படின்னு சொன்னா மனைவிங்கிற சிறப்பு செத்து போகும். இது ஒரு நுட்பமான பிரச்சனை. மச்சனா, தங்கச்சி தன்னிகரல்லா தாயாவும் மாசில்லா மனைவியாவே இருக்கட்டும். ஆள விடு. ஆமா, திரும்ப குழந்தை சத்தம் கிடைச்சுன்னு சொன்ன. மச்சனா, நேற்று தானே கல்யாணம் ஆச்சு, அது கூட எப்படி தீவிர சாகுபடியா? பிறக்க போற குழந்தைய வச்சு ஒரு கற்பனை தகராறு. ஓஹோ, அடுத்த வருஷம் அரங்கேற போற குழந்தை நாடகத்துக்கு இப்பயே ஒத்திக்கியா? நடக்கட்டும். ராமு, நீ டிஃபன் சாப்பிட்டியா? புரியுதுடா. எனக்கு எத்தனையோ நஞ்சிகள் வந்திருக்கு. ஆனா நான் மத்தவங்களுக்கு நஞ்சியா இருக்க மாட்டேன். வரேன். அப்பா ஒழிஞ்சா எங்ககிட்டே எப்படி கொஞ்ச நேரம் சாப்பிடா பாத்துடா.